தான் வந்து நம்ம லெஜெண்ட் சரவணா ஸ்டோர் அவரோட வீடு. இது வந்து நெத்திலி புட்டு, நம்ம இது வரைக்கும் சுறா புட்டு தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க பாருங்க, போற வழியில ஈஸியால ஒரு கார் கவுந்திருக்கு. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்தது என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். சந்தோஷமா? வெல்கம் பேக் டு ஜமீர் பைட்ஸ். என்னடா இவன் எப்பவுமே வந்து ஹோட்டல் வாசல்ல நின்று வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பான், இப்போ கார்ல உட்காந்து கொடுக்கான்னு நினைக்காதீங்க. ஸோ நான் இப்போ வந்து நான் மட்டும் இல்லை, நானும் நம்ம தம்பி சாயும் சேர்ந்து பாண்டிச்சேரி போறோம். பட் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, நாங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக போயிட்டு இருக்கேன். போகிற வழியில் வந்து சில ஹோட்டல்ஸ் இருக்கு அண்ட் வந்து நல்ல நல்ல லொக்கேஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த vlogல காமிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான். ப்ரோ சாய் வந்திருக்காரு சொல்லியிருக்கேன், நீங்க ஹாய் ஹலோ தான் சொல்லணும்ல. ஹலோ பாய்ஸ். ஸோ கைஸ், இன்னைக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவர் வீட்டில் வர்றது கொஞ்சம் நர்வஸாக இருக்கலாம். அவர் ஆல்ரெடி வந்து என் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லைன்னு முதலேருந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர் பேசுவார் தொடர்ந்து. நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடபழனியில் இருக்கோம். அந்தவே அப்படியே போக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் எங்கே இருக்கும் அண்ட் என்னென்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சில ஸ்பாட்ஸ் இருக்குது அந்த வேலை போகிறதில்ல. இந்த ஃபுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். பட் அங்கே கொஞ்சம் இடத்துல நிறைய க்ரௌடாக இருக்கும். கடைக்கு தான் பார்க்கலாம், கிடச்சிதுன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஸ்டே டியூன்டாக பாருங்கள். மக்களே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ கல்பாக்கம் தாண்டி வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம், நம்ம லெஜெண்ட் இருக்கார்ல அவரோட வீட்டுக்கிட்ட இருக்கோம். அந்த வீட்டை நான் காமிக்கிறேன். கரெக்டா கல்பாக்கம் தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அவரோட ஃபார்ம் ஹவுஸ் பெருசா இருக்கும். இதுதான் வந்து நம்ம லெஜெண்ட் சரவணா ஸ்டோர் அவரோட வீடு. You are totally wrong. ஸோ இது வந்து அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ் நினைக்கிறேன். ஆக்சுவலி அவங்களோட வீடு வந்து சென்னையிலேயும் ஒரு டி நகர்ல இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு போவேன், வரும்போதெல்லாம் ஒரு வியந்து பார்ப்பேன், சரி நம்மால் இருக்காரா அப்படின்ட்டு. ஆனால் அவர் இங்க இருக்க மாட்டாரு. ஆக்சுவலி அவரை பார்க்கணும்னா போக வேண்டிய ஒரு இடம் சரவணா ஸ்டோரு. பாடி காலைல ஒரு 10-10:30 போனீங்கன்னா தலைவனை பார்த்துடலாம். ஒரு நாள் பார்த்துட்டு அதே வீடியோ எடுத்து போறேன்னா அதுவே போயிட்டே இருக்கோம். பாண்டிச்சி தாண்டிட்டோம், இன்னும் அந்த ஹோட்டல் ஸ்பாட் வரல. ஓகே, அப்படியே ஸ்டே டியூனா இருக்கு. ஸோ மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டோம் தனலட்சுமி ரெஸ்டாரண்ட். ஆந்தியே வந்து பாண்டிச்சேரி போகிற இடத்துல மரக்காணத்துக்கு ஒரு 12 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு முன்னாடியே இருக்குது. லொக்கேஷனோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் இருந்தது, அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து இப்போ என்ன பண்ணோன்னா ரோடு பெருசாக இடிச்சிருக்காங்க. இவங்ககிட்ட காலையிலே மீன், எறா, கனமா அந்த மாதிரி ஃபுட்லாம் இருக்கா. ஸோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ மக்களே, நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததில் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மெதுவடை வாங்கியிருக்கோம், இட்லி, அப்புறம் 2 கட்டி சட்னி வச்சுருக்காங்க, அப்புறம் முட்டை தோசை வாங்கியிருக்கோம். கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வடக்கறி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நெத்திலி புட்டு. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம இது வரைக்கும் சுறா புட்டு தான் கேள்விப்பட்டிருக்கோம். நெத்திலி புட்டுன்னு சொன்னாப்புல அது ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் எறா தொக்கு, மீன் குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது 2 பேர் சேர்ந்து வந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு லென்த்தி கண்டென்ட் பண்ணலான்னு சொல்லி நம்ம சாய் வந்து கேமரா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நான் வந்து இது சாப்பிட்டுட்டு பண்ணணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஃபுட் எப்படி இருக்குன்னு வெளியே வந்து சொல்கிறேன். அப்படியே ஸ்டே டியூன்ல வெயிட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களை வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது லென்த்தி கண்டென்ட்டும் பண்ணோம் இல்லையா, அதனால தான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். சாயை நல்லா சாப்பிடுவார். சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ சாய் வந்து இப்போது எடுத்து முடிச்சிட்டாரு. ஸோ பொடி தோசை ஆர்டர் பண்ணியிருக்காரு. பொடி தோசை ஓப்பன் பண்ணுங்க சாய் ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வீடியோவில் ஃபார்மேட் தெரியாமல் இருக்கீங்க இன்னும். ஸோ பொடி தோசை வாங்கியிருக்காரு அவர் ஆக்சுவலி. ஓகே, சாப்பிடுங்க. நான் ஆக்சுவலி சாப்பிட்டுட்டேன். நிறைய சாப்பிட்டுட்டேன். இந்த சட்னிலாம் வேறு மாதிரி கைஸ், செம்மையாக இருக்குது. சாப்பிடுங்க, எப்படி இருக்குது சொல்லுங்கள். சாப்பிட்டு சூப்பராக இருந்ததா? ஓகே, இந்த நெத்திலி சொன்னேன் இல்லையா, அந்த நெத்திலி புட்டு அது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் வந்து நம்ம சொரா போட்டு சாப்பிடுவோம்ல, அது வந்து ஒரு முட்டை பொடி மாஸ் மாதிரி இருக்கும். பட் இது வந்து டோட்டலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சரியான டேஸ்ட். இது சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் அதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட வடையுமே வந்து செம்ம கிறிஸ்பியாக இருந்தது. செம்மையாக இருக்க வடை. மெயினாக அந்த கார சட்னி தான், அது செம்ம. அப்புறம் அந்த எறாவும் வாங்கியிருந்தோம். எறாவுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே நான் சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் உள்ளே இருக்க எல்லாம் திரும்பி சாப்பிடும்போது நல்லா ஒரு சாஃப்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட வந்து இது இல்லாமல் வந்து கனமாக இருக்குது, சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது. மார்னிங்லேயே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஒரு ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். முடிச்சுட்டு ஆக்சுவலி பில்லாம் வாங்கியாச்சு. ஸோ சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. நாங்கள் ஃபுல் லென்த்தியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம், அதை போடுவோம் யூடியூப் சேனலில். அண்ட் இதோட பில்லு பார்த்தீங்கன்னா 450 ஆச்சு. அதிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எறா தான் அதிகம்.
அண்ட் அந்த வடைக்கறி வந்து 10 ரூபா தான் வாங்கினாங்க. நல்லா இருந்தது வடைக்கறி ஆக்சுவலி. நைஸ். எப்படி ப்ரோ எந்த ஃபுட்டாக நல்லா இருந்தது? புதுசாக ட்ரை பண்ணது நெத்திலி ஃப்ரை தான். நெத்திலி புட்டு நெத்திலி புட்டுன்ற மேட்ரு எங்களுக்கு வந்து புதுசாக இருந்தது. ஆமாம், அது ஆக்சுவலி நிறைய இடத்துல கிடைக்குதா என்னன்னு தெரியல. சொரா புட்டு தான் கிடைக்கும். இந்த இடத்துல இங்கே நெத்திலி புட்டு இருந்தது. ஸோ சாப்பிட்டு நாங்கள் அப்படியே ஹோட்டலுக்கு கிளம்புறோம். ஸோ ஹோட்டலில் சந்திக்கலாம். பை கைஸ். நாங்கள் வந்து உங்களை ஹோட்டலில் தான் மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே பாருங்கள், போகிற வழியில் ஈஸியாக ஒரு கார் கவுந்துருக்கு. பஞ்சர் ஆகி கவுந்துருச்சான். சார் வடகரி 4 பேர் உள்ள 4 பேர் வந்தாங்களாம் வண்டியில். யாரும் எதுக்கும் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. குட், நல்ல விஷயம். ஸோ மக்களே, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் இங்கே லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்கன்னா ஏர் செக் பண்ணிக்கோங்க. டயர் கண்டிஷன் எப்படி இருக்குது பார்த்துங்க. 4 பேர் வந்தாங்களாம். அதில் 4 பேரில் வந்து 4 பேருக்கு எதுவும் ஆகலன்னு சொன்னாங்க அவங்க. அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணோம். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80-100 ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன் ஹைவேஸில். ஸோ இப்போ அது ஆக்சிடென்ட் பார்த்துலேருந்து மைண்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டுருக்கு. சரி, நம்மளும் ஸ்லோவாக சேஃபாக ஒரு ட்ரைவ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஒரு 50-60 ட்ரைவ் பண்ணலான்னு பிளான். இந்த மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. உங்களை வந்து ஆக்சுவலாக ஹோட்டலில் தான் சந்திக்கலாம். அந்த ஹோட்டல் ஸ்டேலாம் எப்படி இருக்குன்னு காமிக்கலாம். அதில் ரெண்ட்லாம் என்ன, பர் டேக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அதெல்லாம் சொல்லலாம் தான் அந்த ஹோட்டலில் கட் பண்ணது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா போகிறோம் இல்லை, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டோட்டலாக மூட் அப்செட் ஆயிடுச்சு கேஸ். யாருக்கும் நான் எதுவும் ஆகலன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். நாங்கள் ஹோட்டலில் உங்களை மீட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மக்களே, நம்ம வந்துட்டோம். இது வந்து ஜியோ ஹோட்டல். ஆக்சுவலி நம்ம அட்ரஸ் லொக்கேஷன் கொடுத்துறோம். ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நம்ம வந்து தங்கினது. ஸோ இங்கே வந்து பர் டே வந்து 1800-2000 ரூம்லாம் கிடைக்குது. ரூம் கொஞ்சம் நல்லா இருக்குது. உள்ளே வச்சு பூட்டாதீங்கன்னு சொன்னாங்க. உள்ளே வச்சு பூட்டிட்டே இருக்கு சாமி. உள்ளே வச்சு பூட்டாதீங்க சாமிக்கு. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்தது. என்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். வந்தோடனே இப்போதான் அவர் சொல்லி கொடுத்துட்டு போறாருங்க பூட்டாதீங்கன்னு. சரி, இப்போ கீழே போகணுமா? சூப்பர். ஸோ கீழே போய் சாய் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் அவர் எங்கண்ணா செக்யூரிட்டி அண்ணா எங்கண்ணா? அவர் எங்கண்ணா ஹோட்டலு? அவர் வந்தாரா தானே? ரூம் பூட்டிட்டாங்கண்ணா உள்ள வச்சு. கொஞ்சம் வர சொல்லுங்க. அது காமிக்கிற கேப்ல இல்லைண்ணா, அது உள்ள வச்சு மூட்டாங்கண்ணா. சம்பவம் நான் உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைச்சேன். ஸோ அந்த கேப்பில் வந்து சூப்பர். ஃபஸ்ட்டு நாளே சூப்பராக இருக்குது. பார்ப்போம், வரட்டும். அந்த அண்ணன் வந்து இப்போ சாவி எடுத்துகிட்டு வந்தாருன்னா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ரூமை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்க்கிங் இதுதான், இந்த மாதிரி இருக்குது பார்க்கிங்கு. நிறைய கார் நிறுத்துகிறான். ஸோ நம்ம கார் நிற்கிதிங்க. ஸோ திஸ் இஸ் பார்க்கிங். ஆனால் சொல்லிட்டு வந்தீங்கண்ணே, தம்பி என்ன பண்ணாருன்னா, அந்த வீடியோ எடுக்கிற இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உணர்ச்சி அவசரத்தில் வந்து மூடிட்டாப்புல தம்பி. ஏதோ கோச்சிக்காதீங்க, திறந்து கொடுத்துருங்க. ஸோ வந்துட்டோம். இதான் ரூமு. தம்பி சந்தோஷமா? சிறப்பான ஆள் நீ. மகிழ்ச்சி. பாரு, ஆன் பண்ணி ஆமாம் சொல்லிட்டு தான் போனீங்க. பண்ணிட்டாப்புல. ஓகேண்ணா. இதான் ரூம் ரொம்ப ராயலாக சூப்பராக இருக்குது. ஒரு என்னாஃபான கேஸ் தான். ரொம்ப பெருசாக இருக்குது ரூம். ஆக்சுவலி 2 பெட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இங்கே பாருங்கள் கண்ணாடி. ஸோ பண்ணிக்கலாம். அங்கே ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து பாத்ரூம் தான். ரெஸ்ட் ரூமும் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி இது ஆக்சுவலி புது ஹோட்டலு. ஸோ நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இதான் ரூமு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்து பாண்டிச்சேரியில் வந்து இந்த ஹோட்டல் ஸ்டே பண்ணலாம் இந்த ரூம்ஸில். இது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வந்து பேக் சைடில் இருக்குது. ஃப்ரண்ட்லேயே வந்து ஜியோ ஹோட்டல் இருக்கும். பட் பேக் சைடில் கேளுங்க, ஃப்ரண்ட் சைடில் இருக்க ஹோட்டல்ஸ் ரூம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைனியாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயே வந்து ஜியோ ஹோட்டல் இருக்கும். பட் பேக் சைடில் கேளுங்க, ஃப்ரண்ட் சைடில் இருக்க ஹோட்டல்ஸ் ரூம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைனியாக இருக்குது. இதில் பாதி தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி இருக்குது. பட் இது வந்து நல்லா ஒரு ஃபேமிலி ரூம் மாதிரி பெருசாக இருக்குது. இந்த vlog நானும் இதோட முடிக்கிறோம். சீக்கிரமாக அடுத்தடுத்து vlogல வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய். சொல்லுங்கள் பாருங்கள்.